அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். தமிழரசன் நடந்து முடிந்த செயல்படுகளில் உயிர் தம்பி தம்பி உடையார் வகைக்கும் மஞ்சார் வகைக்கும் இங்கே நடந்த சம்பவங்களை பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியினரும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த மதுபான கடையை அகற்ற சொல்லி 2002 வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். 2002 ஜூலை 29 தம்பி பஞ்சாயத்து தலைவராக இருந்து கலிங்கப்பட்டி ஓர் இந்தியாவில் சிறந்த ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர். இது ஒதுக்கூடாது, தமிழ்நாட்டில் இங்குதான் இருக்கிறது. நீங்க மதுபான கடை காப்பாற்ற வைக்கக்கூடாது என்று ஊராட்சி மன்றத்தில் ஒரு மனதாக தீர்மானம் போட்டுக் கொடுத்தோம். பலமுறை கோரிக்கைகள் விடுத்தோம். நான் பலமுறை சொன்னேன். ஆனால் இந்த கடையை அவர்கள் அகற்ற முன்வரவில்லை. இந்த வழியாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த கடையை கடந்துதான் ஸ்கூலுக்கு போக வேண்டும். என் கண்ணனில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பையன் பிராந்தி வாங்கி கொண்டிருப்பார். பொதிப்பு பள்ளியில் உள்ளோம் என் ஊரில் நிலவுமையா என்று சசிபெருமாள் இழந்து அவருடைய படலம் கிடக்கிற போது இந்த கடையை போட சொல்லி என் 95 வயசு எங்க அம்மா இங்க வந்து 10:30 மணியிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேகாத வெயில இருந்து சார போற நேரத்துல இங்க வந்து உயிரோட திரண்டு ஆடும் பெண்ணு வந்து இங்க வந்து சத்தியாகிரகம் பண்ணாங்க. நான் ராத்திரி வந்து சேர்ந்தேன். நான் நல்ல முறையில சொன்னேன், இந்த கடை வேண்டாம், ஊரோட இருக்கிறாங்க, இந்த கடையை எடுத்து. ஆனா நேற்று ஜெயலலிதா எனக்கு கிடைச்ச தகவல், கடிக்கப்பட்ட கடையை திறக்கணும், வந்து அடித்து விரட்டுங்க, அது சொன்ன தகவல் எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கு இந்த ஊர்ல நான் 51 வருஷத்துல நான் இதுவரைக்கும் எந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பை யாரும் கொடுக்கல, ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க. நாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கியா, அமைதியான அவனை அடிச்சு விரட்டன்ட்டு, அவனை ஒரு அடி அடிச்சு அவனை விரட்டன்ட்டு. ஒண்ணு சொன்ன வயசு கேட்காட்டி இவனும் குடிச்சிருக்கான்னு அர்த்தம். எவனா ஒருத்தன் சொன்ன வயசு கேட்கறானா அவன் குடிச்சிருக்கான்னு அர்த்தம். இது வந்து யுத்தகலம். நான் 1 மணி நேரம் போலீஸ் கிட்ட பேசி இருக்கிறேன். உனக்கு என்ன வேலை, நீ பிரஸ்தா, உனக்கு என்ன வேலை, பிரசத்தை வேற உனக்கு என்ன வேலை, நீ பிரஸ்தா, உனக்கு என்ன வேலை, பிரசத்தை வேற உனக்கு என்ன வேலை, நீ யாருங்க, உனக்கு என்ன வேலைங்க. ஏதாவது நடந்தா யார் பதில் சொல்றது? இதன் பிறகு எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. என் தம்பி அங்க இருக்கான், எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காரு. ஆமா, எல்லாம் உட்காரு. இங்க ரொம்ப நேரம் உட்கார வேண்டி இருக்கும், நம்ம எந்திக்க முடியாது. என்ன அரஸ்ட்னு சொல்லிட்டாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, அடிச்சு தூக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கேன், எங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ போலீஸ் பட்டாலும் ஒரு 10,000 கொண்டு வா, 2 பாத்துருவோம். யாரு குறுக்க பேசுறா அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவேன். இதற்கு பிறகு நாங்க எங்களை கைது பண்ணா நடந்துதான் வருவோம்னு சொல்லிட்டு போனோம். கடை அகற்றணும் சொல்லி கிட்ட போன உடனே போலீஸுக்கு எங்களுக்கு தள்ளுமுள்ளி வந்தது. அவங்க வட்டி சார்ஜ் பண்ணாங்க. நம்ம கிட்ட கம்பு கிடையாது, நம்ம பையங்க கையால வந்து எடுத்தாங்க. எனக்கு 2 அடி விழுந்தது. இதுக்கு மத்தியில என் மேல அடி விழுந்துச்சுன்னு கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. முட்டா பையன் கல்லு என் மேலே விழுமில்ல, 3 கல்லு என் மேல விழுந்தது. இந்த ரத்தம் வந்துருக்கு காலில். அப்ப நிலைமை விபரீதமாகுதுன்னு கல்ல வீசுறவன் 4 பேர் அவனை அப்படிதாங்கிற. இதுக்கு மத்தியில போலீஸ் பின்வாங்கி போயிடுச்சு. நாம கடையை உடைச்சு ஆட்க பாட்டில் உடைச்சு போட்டாச்சு. இதன் பிறகு ஒரு பய கல்ல கொண்டு போலீஸை பார்த்து எரிஞ்சவனை பிடிச்சு உதான்னு உதைச்சா செத்து போயிடுவான்னு நினைச்சேன். எப்படா போலீஸ கல்ல கொண்டு எரிஞ்சு நாங்க உதைச்சு மரத்துல கட்டி வைறான்னு சொல்லிட்டு இருக்கிற கண்ணீர் அடிக்கிறாங்க. டியர் கேஸ் யாரை பார்த்து அடிச்சாங்க? அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் அடையாளம் காட்டி அடிக்கிறாரு. என் மேலதான் 6 டியர் கேஸ் வந்தது, டிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு. என் மேலதான் ராஜபக்ச ஆட்கள் மாதிரி தெரியுதுங்க. ராஜபக்ச ஆள் தான் வைகோ பார்த்து அடிறாம்பா. தமிழ்நாட்டு உணர்வு, தமிழ் ரத்தம் வைகோ மேல டியர் கேஸ் அடிக்கிற புத்தி வருமா? தமிழத்துக்கு பிறந்தவனுக்கு இந்த எண்ணம் வராது. கை குடித்தார். என் மேல 6 டியர் கேஸ் வந்தது. சத்தப்படாது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் அசையல. மேல பார்த்து சுட்டாங்க, மேல பார்த்து சுட்டாங்க. நீ மேல பார்த்து சொல்ற, நெஞ்ச பார்த்து சுடு. நான் ஓட மாட்டேன். 1000 இந்திய ராணுவம் சுத்தி நின்று சுட்டப்ப அதுக்கு மத்தியில தப்பிச்சு வந்தவன் நானு. விளையாட்டு கதை இல்ல. சுத்தி 1000 பேர் சுட்டா விடுதலை புலிகளை தப்பிச்சு கொண்டு வரும்போது
மின்னல் சொன்னா 6 டியர் கேஸ் என் மேலதானே வந்தது. பையனை தானே தடுத்தாங்க, பக்கத்துல இருந்து விழுகுது. என்ன நோக்கம்? நான் வேன் மேல நிக்கிறேன், இந்த இடத்துல நிக்கிறேன், என்னை பார்த்து அடிக்கிறாங்க, கரெக்டா அடிக்கிறாங்க. அப்ப என்ன டியர் கேஸ் போட்டு அடிச்சு கீழே விட்டுருவாடியா? போயிட்டு போறேன். என் ஊர்ல செத்தா அதை விட பெருமை என்ன இருக்கு? எங்கேயோ சாகிறத விட என் பிறந்த மண்ணுல, என் கலிங்கப்பட்டி பூமியில நான் செத்தேன்னா அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? அதுவும் கொள்கைக்காக, மதுவை ஒழிப்பாக்காக வைகோ குண்டடிப்பட்டி செத்தாண்டா பெருமை. இவ்வளவு செய்துவிட்டு இதற்கு பிறகு அதாவது காவல்துறை இந்த பிரச்சனையில் ஜெயலலிதா காரணம், இவங்க காரணம் இல்ல. வந்து அடிச்சு விரட்டு, கடையை தர. எதுக்காக கடையை திறக்கிற? இந்த ஊர்ல 100க்கு 100 வேண்டாண்டு பிறகு கடையை திறக்கிற. எதுக்கு கடையை திறக்கிற? இன்னைக்கு பொறுமை பொறுமைன்னா எவ்வளவுக்கு பொறுமை உண்டு? மகாத்மா காந்தியே சொல்லி இருக்கிறாரு, பொறுமைக்கு எல்லாம் உண்டு. எத்தனை வருஷம் பொறுமை காட்டும்? சதிப்பெருமாள் செத்து கிடக்கிற போது அவர் மகனையும் கைது பிடிச்ச இந்த கேடுகட்ட போலீஸ், இந்த போலீஸ் இல்ல, சேல போலீஸ் இல்ல, ஜெயலலிதா போலீஸ். இதற்கு பிறகும் நான் ஆத்திரத்தை அடக்கி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். உங்க மேல அடி விழுந்துடக்கூடாதுன்னு. யாரா போறது? அவனை முதல்ல உதச்சிக்க உள்ள போடுறான். இவனை முதல்ல உதைங்கடா, இவனை முதல்ல உதைங்கடா, இவனை உதைங்கடா 2 உதைங்கடா அவனை. இவனை உதைங்கடா. இவர் கட்டமணியா 3 அடி இருந்துகிட்டு இந்த ஊரை எல்லா கேட்டுக்கு வந்தா காரணம் கூடாதுன்னு சொன்ன எதிரா போறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு எதுக்கு டிஆர் கேஸ் அடிச்சீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? பாட்டு உடைச்சாச்சு, எல்லாம் உடைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க அமைதியா வந்தாச்சு, நீங்க அமைதியா போயாச்சு. எதுக்கு டிஆர் கேஸ் அடிச்சீங்க? எங்க மேல, என் மேல அடிச்சீங்க. எதுக்கு வானத்தை பார்த்து சுட்டீங்க? எங்க அடுத்து சுடுறதுக்கா? இப்ப சுடு. நீ சரியான ஆம்பளைனா இப்ப சுடணும். நீ சரியான ஆம்பளைனா இப்ப சுடணும். காக்கி போட்ட போலீஸ் நீ இப்ப சுடணும். நீ யோசிச்சா சுடணும். கிட்ட போகாத. இந்த கொடிக்காரரை பிடிச்சு போடு. விடுதலை சக்தி பின்னாடி சொல்லு. நீ கொடியை தூக்கிக்க போகாத. இங்க இந்த வம்பு சட்டையெல்லாம் இங்க வச்சுக்கிட கூடாது. தெரியுமா? நான் ஒரு கட்டுப்பாட கட்சி நடத்துறவன். பின்னாடி போ. இப்ப சுடு. நீ சரியான ஆம்பளை காக்கி சட்டை போட்டவனா இப்ப சுடு. வானத்தை பார்த்து இல்ல, இப்ப சுடு. நான் தனியா வரட்டா? நான் தனியா வரேன். நீ சுடு. நான் தனியா வரேன். அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இப்ப வாரேங்க. வாரேன். யாரையும் கூட வரக்கூடாது. தனியா போ. போறேன். இல்ல அவங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். இல்ல போறேன். சும்மா நான் தனியா போவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் பிறந்த மண்ணிலிருந்து இந்த யுத்தத்தை தொடங்கியிருக்கிறார் அண்ணன் வைகோ அவர்கள். வாழ்வா சாவா என்கிற வகையிலே இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிற அண்ணன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதேச்சையாக இன்றைக்கு நெல்லைக்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நெல்லைக்கு வந்து சங்கரன் கோவிலிலே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த சூழலில் அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு நான் கலிங்கப்பட்டிக்கு வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நேற்று அம்மா அவர்கள் நடத்திய போராட்டத்தை தொலைக்காட்சியில் கண்டேன். அம்மா அவர்களிடம் வாழ்த்து பெற விரும்புகிறேன், நான் வருகிறேன் என்று சொன்னேன். அண்ணன் அவர்கள் மறுவார்த்தை பேசவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியோடு வாருங்கள், உங்களை வரவேற்க காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இது உங்க வீடு, வாங்க என்று அண்ணன் அவர்கள் அன்போடு என்னை அழைத்தார்கள். ஒரு நாள் நான் நள்ளிரவு வேளையிலே வந்தேன். 2009 தேர்தலின் போது. இன்றைக்கு பகல் வேளையிலே ஒரு போராட்ட களத்திலே அண்ணன் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வருகிற போது சொன்னார்கள், அங்கே கண்ணீர் புகை வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது, தடியடி நடந்து கொண்டிருக்கிறது, போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு போராட்ட களத்திலே அண்ணன் இருக்கிற போது அவரோடு நான் களத்தில் இருப்பதைத்தான் விரும்புகிறேன். எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை. கலிங்கப்பட்டிக்கு செல்லுவோம் என்று தோழர்கள் அத்தனை பேரையும் நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். இந்த இடத்திலே அண்ணன் அமர்ந்திருப்பதை நான் பார்க்கவில்லை. கும்பலாய் நீங்கள் இன்று கொண்டிருந்த உடனேயே நான் அந்த இடத்தில் அமர்ந்தேன். அப்போதுதான் ஓடி வந்து சொன்னார்கள், அண்ணன் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறார் என்று. ஆக இந்த களத்தில், ஒரு போராட்ட களத்தில்
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் தலைநிமிர்வுக்காக போராடி கொண்டிருக்கிற போராளி அண்ணன் வைகோ அவர்களோடு இந்த மண்ணிலே நான் நிற்பதை பெருமையாக கருதுகிறேன். அவர் மீது குறிபார்த்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய அளவுக்கு, வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அளவுக்கு இங்கு என்ன நடந்துவிட்டது? அவ்வளவு பெரிய கும்பலா இங்கே திரண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கிலே திரளுகிற இடத்தில் கூட டெல்லியிலே நடந்த பல போராட்டங்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும். பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு முயற்சிப்பார்கள், பிரதமருடைய இல்லத்திலே நுழைவதற்கு முயற்சிப்பார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிற போது கூட கண்ணீர் புகை கொண்டு வீசியதில்லை, துப்பாக்கி சூடு நடத்தியதில்லை. கட்டுக்கடங்காத நிலையிலே தண்ணீர் பீச்சி அடிப்பார்கள். அப்படித்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த குக்கிராமத்தில் சில 100 பேர் அல்லது சில 1000 பேர் திரண்டிருக்கிற அமைதியான ஒரு போராட்ட களத்தில் மது பாட்டில்கள் தானே உடைக்கப்பட்டது. யார் வீட்டில் இருக்கிற பண்டு பாத்திரங்களை எடுத்து உடைத்தாரா? இங்கே போராட்டம் என்பது எந்த கட்சியினுடைய ஆளுங்கட்சிக்காரருடைய வீட்டிலே புகுந்தா தாக்குதல் நடத்தினோம். நாட்டுக்கு கேடு விளைக்கிற மதுபான கடைகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் மக்கள். இது நாட்டுக்குத்தானே நல்லது, மக்களுக்குத்தானே நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த களத்தில் அண்ணன் வைகோ அவர்களை பார்த்து துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு இங்கு என்ன நடந்துவிட்டது? இந்த ஆட்சிக்கு அபசகுனம் கலிங்கப்பட்டியிலிருந்து தொடங்குகிறது. இது குடியாட்சி என்று நாம் கருதி கொண்டிருந்தோம். இது குடிகார ஆட்சி என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மதுபான கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு 95 வயதை கடந்த மூதாட்டி அண்ணன் அவர்களின் தாயார், அன்பு அன்னையார் மாரியம்மாள் அவர்கள், அன்னை மாரியம்மாள் அவர்கள், அதை பார்க்கிற போது நமக்கு நெஞ்சு பதறுகிறது. அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், அம்மா அவர்களின் போர்க்குணம் தான் அண்ணா அவர்களே உங்களுக்கு இருக்கிறது. அவருடைய கருவில் வளர்ந்ததால், அவருடைய கருப்ப பையில் வளர்ந்ததால் அந்த போர்க்குணம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் அவரை பாராட்டினேன். அப்படிப்பட்ட போர்க்குணத்தோடு இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்றால் என்ன? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் ஆயுது. ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம். ஆக இந்த போராட்டம் கூட இன்றைக்கு ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது என்றால் சசி பெருமாளுடைய தியாகத்திற்கு பிறகு. இல்லை என்றால் இந்த அளவுக்கு வீரியத்தை பெற்றிருக்காது. அமைதியான முறையிலே தான் போராட்டத்தை, அறவையிலே தான் கலிங்கப்பட்டி மக்கள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பேச்சிலே அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 95 வயதை கடந்த அன்னை மாரியம்மாள் அவர்கள் போராட்டம் ஒரு நாள் முழுவதும் கொளுத்து வெயிலில் மக்களோடு மக்களாக நின்று போராடிய பிறகாவது இந்த கடையை இன்றைக்கு திறக்காமல் விட்டால் என்ன குடிமூழ்கிவிடும்? இந்த கடையை இன்றைக்கு திறக்காமல் மூடி வைத்திருந்தால் என்ன குடிமூழ்கி போய்விடும்? அல்லது சசி பெருமாளுடைய உடலை அடக்கம் செய்கிற வரையிலாவது இந்த கடையை மூடி வைத்திருந்தால் என்ன குடிமூழ்கி போய்விடும்? வீம்புக்காக, வரட்டு பிடிவாதத்திற்காக என்ன வைகோ செய்துவிடுவார் என்ற இருமாற்றிலே இந்த கடையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். அண்ணன் வைகோ அவர்கள் தனிநபர் அல்ல, லட்சக்கணக்கான மக்களின் அவர் விளம்பரத்திற்காக போராட்டம் நடத்தக்கூடியவர் அல்ல. விளம்பரத்திற்காக போராட்டம் நடத்துவதாக இருந்திருந்தால் இந்த மதுபான கடைகளை மூட சொல்லி, மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த சொல்லி கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல போராட்டங்களை அறவழியில் நடத்தியிருக்கிறார். மராத்தான் ஓட்டு பந்தயம், அதில் எந்த இடத்திலும் அதிமுக கொடியை பிடித்துக் கொண்டு, அடையாளத்தை வைத்துக் கொண்டு அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுக்கவில்லை. எவ்வளவு அமைதியான அறவழி போராட்டம் அது! மராத்தான் போராட்டம் என்பது எதற்காக? மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. காந்தியடிகள் நடத்திய போராட்டம் தானே அது. காந்தி நடத்தினால் ஒரு அஹிம்சா மூர்த்தி, அண்ணன் வைகோ நடத்தினால் அவர் உண்மையாளரா? காந்தியடிகளின் வழியில் தான் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், இளம் தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் கடைகளை மூட சொல்கிறார். அதற்காக மராத்தான் ஓட்டப்பந்தயம் மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து நடைப்பயணத்தில் சென்றார்.
எத்தனை நாள் நடைபயணம்? என்ன சொல்லுவோம்? எத்தனை மாதங்கள் நடந்து போகிற போது பையனூர் மாளிகை அருகே அண்ணன் அவர்கள் நடந்து வருகிற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இறங்கி வந்து நலம் விசாரித்து விட்டு எதற்காக நடக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் ஒரு பிரபலமான தலைவர், நாடறிந்த தலைவர், 18 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் முழங்கிய தலைவர், உலக தமிழர்களின் உள்ளவெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர், ஈழ தமிழர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்குகிற தலைவர், கிட்டத்தட்ட எனக்கறிந்து 50 ஆண்டு காலம் ஈழ தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தலைவர் தொடர்ந்து நடைபயணத்தில் வருகிறார் என்றால் அவர் எதற்காக நடக்கிறார் என்று கூடவா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாது? அன்றைக்கு அப்படி கேட்டிருக்கிறார். நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், ஏதோ திடீரென்று சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகு இந்த போராட்டத்தை அண்ணன் அவர்கள் எடுத்துவிடவில்லை, கையில் எடுத்துவிடவில்லை, தொடர்ந்து போராடுகிறார். பல இயக்கங்களும் இன்றைக்கு அந்த கருத்தை வலியுறுத்துகின்றன. சசி பெருமாள் உயிரிழந்திருக்கிறார், அவருடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது, அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற நிலையிலே இன்றைக்கு அவருடைய உடலை வாங்க மறுத்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அண்ணன் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். சில பேர் நஷ்ட ஈடு கொடுத்தால் வாங்கிக் கொண்டு போய் விடுவார்கள், பிணத்தை எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். ஆனால் சசி பெருமாளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு பணம் முக்கியமல்ல, நிதி உதவி தேவையில்லை, உயிரில்லாத உடலும் தேவையில்லை, நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் கடைகளை மூடுகிற வரையில் பிணத்தை வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உடலை உடனே போய் அந்த இடத்திலே நின்று அந்த மரணம் நடந்த அந்த டவர், செல்போன் டவருக்கு போய் அந்த மக்களையும் சந்தித்து விட்டு, போராடியவர்களையும் சந்தித்து விட்டு, சசி பெருமாளுக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு வந்த ஒரே தலைவர், முதல் தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள். இப்படி ஆகிவிட்டது என்று கேள்வி கேட்ட அடுத்த நொடியிலே அண்ணன் வைகோ அங்கே இருக்கிறார் என்று தகவல் வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யார் அப்படி இருக்கிறார்கள்? ஒரு தலைவர் நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்கிறார். அரசியல் லாபத்திற்காக அண்ணன் வைகோ அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிப்பு செய்திருக்கிறார் என்று இதை கொச்சைப்படுத்துகிறார். இதிலிருந்து அவர்கள் முகத்திலேயே அவர்களே கிழித்துக் கொண்டார்கள். அண்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தை உடனே அறிவித்தார். ஒரு போராளி கன நேரத்தில் முடிவெடுக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக அண்ணன் அவர்கள் சசி பெருமாளுடைய உயிரிழப்பை கேட்ட அடுத்த மாத்திரத்தில் நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிக்கிறார். அதிலும் என்ன சொல்லியிருக்கிறார்? பேருந்துகள் ஓடட்டும், பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கட்டும், கடைகளை மட்டும் அடைத்து நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம், அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரு அறவழியிலான உள்ளடப்பு போராட்டத்தை தான் அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த நிலையில் தானே தான் சொந்த ஊரில் நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் சீர்திருத்தத்தை தொடங்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் புரட்சியை தொடங்க வேண்டும், நம்முடைய பிறந்த ஊரில் இருந்துதான் இந்த புரட்சியை யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் இன்னைக்கு கலிங்கப்பட்டியில் தொடங்கி இருக்கிறார். மற்ற ஊர்ல போய் கடையை மூட சொல்றது போனா உன் ஊர்லயே ஒரு கடை இருக்கிற 4 பேர் கேட்டா என்ன சொல்ல வேண்டியது? உண்ணாமலை கடையிலே இருக்கிற மதுபான கடையை மூட வேண்டும் என்று சசி பெருமாள் சொன்னதை ஆதரித்து அந்த கடையை மூடு என்று நாம் சொன்னால், கலிங்கப்பட்டியிலே ஜோராக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த கடையை உன்னால் மூட முடிந்ததா என்று கேட்டால் நாம் பதில் சொல்ல முடியுமா? ஆகவே அண்ணன் அவர்கள் தான் பிறந்த ஊரில் இருந்து இந்த மதுவிலக்கு புரட்சியை தொடங்கி இருக்கிறார். இது ஒரு யுத்தமாக தொடங்கி இருக்கிறார். இந்த களத்தில் மதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் பறந்து கிடக்கிற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் கைகோர்த்திருக்கிறோம். கலிங்கப்பட்டியிலே கண்ணீர் புகை கொண்டு வீசுவதனால், வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துவதனால் இந்த போராட்டத்திற்கு அஞ்சி பயந்து ஓடி பின்வாங்கக்கூடியவர் அல்ல அண்ணன் வைகோ அவர்கள். அவர் சொன்னதை போல நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து அவர் அடிகளை பின்பற்றி நான் என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறேன். அவரை அழைத்திருந்த சட்டக்கல்லூரி விடுதியிலே பேச வைத்தவர். தேவனை பாவாணர் வேலக கட்டிடத்திலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி குற்றவாளி கூண்டில் இந்திய அரசு என்கிற தலைப்பிலே அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை இன்றைக்கும் எனக்கு செவிப்பறைகளே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது 1980களில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அண்ணன் அவர்களோடு நான் இந்த களங்களிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பின்வாங்க மாட்டோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியிருக்கிற இந்த மதுவிலக்கு புரட்சி போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நாடு தழுவிய அளவிலே இணைந்திருப்போம், தொடர்ந்து இருப்போம். தமிழ்நாடு அரசாங்கம் பூரண மதுவிலக்கை அறிவிக்கிற வரையில்
அறவழியில் இந்த போராட்டம் தொடரும். யார் வென்றாலும் வராவிட்டாலும், யார் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும், யார் ஆதரவு தந்தாலும் வராவிட்டாலும், மறுவளர்ச்சி முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் நாடு எழுதிய வகையில் அறவழி போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம். காவல்துறையினர் ஆளுவோரின் தேவலுக்கு இணங்க செயல்படக்கூடியவர்கள். நாம் நேரடியாக காவல்துறையினரோடு எந்த பேச்சையும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுவோர் என்ன சொல்லுகிறார்களோ அடி என்றால் அடிப்பார்கள், பின்வாங்கு என்றால் பின்வாங்குவார்கள். நமக்கு இந்த போராட்டத்தை தொடர்வதற்கு காவல்துறையே தமிழக அரசே பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறது. பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறது. கலிங்கத்தை வென்றான் என்று நாம் வரலாற்று ஏடுகளில் படித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கடையை நொறுக்கியதன் மூலம் அண்ணன் அவர்களும் கலிங்கத்தை வென்றான் என்கிற வகையில் அவர் வரலாற்று இடம் பிடித்திருக்கிறார். இது எந்த சூழலிலும் இங்கு கடை வரக்கூடாது. அடித்து நிறுத்தப்பட்டதுதான். அரசாங்கமே இந்த முடிவை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த போகிறோம், கடைகளை மூடப் போகிறோம் என்று அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. வன்முறையில் நமக்கு நாட்டமில்லை. இதுவரையில் அண்ணன் வன்முறையில் ஈடுபட்டார் என்றோ வன்முறைகளை தூண்டினார் என்றோ எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் நாம் அறிவோம். 30 ஆண்டு கால அரசியல் எனக்கும் அனுபவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்களே ஒன்று சேர்ந்து இந்த கடையை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அரசாங்கமே மூடியிருந்தால் கடைகளை உடைத்து நிறுத்த வேண்டிய தேவை இருந்திருக்குமா? திறந்து வைத்திருக்கிற கடைகளை சரி மூடுகிறோம், பொதுமக்களுடைய கோரிக்கை என்று பூட்டு போட்டிருந்தால், மூடியிருந்தால் இந்த பாட்டில்களை உடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குமா? இங்கே சாராயம் ஆறாவது ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமா? யார் இதற்கு பொறுப்பு? அரசாங்கத்திற்கு இதில் என்ன நட்டம் வந்துவிடப் போகிறது? ஆண்டுக்கு 25,000 கோடி வருகிறது. அந்த வருமானத்தை வைத்துதான் ஆட்சி நடத்துவது சொல்லுவது வெட்கம் வேண்டாமா? வெட்கப்பட வேண்டாமா? சாராயத்துக்கு தான் ஆட்சி நடத்துவது என்பது எவ்வளவு